ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நிபந்தனைக்கு உட்பட்டது. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி எல்லாம் செய்யறதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் எல்லா வசனத்துக்கும் ஆண்டவர் நம்மளை கீழ்ப்படியணும்னு விரும்புகிறார். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஏதோ ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா நாட்களுமே கிருபையின் நாட்கள் தான், ஆசீர்வாதத்தின் நாட்கள் தான், நன்மையின் நாட்கள் தான், சந்தோஷத்தின் நாட்கள் தான். தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். 2 காரியத்தை மாத்திரம் செய்யுங்க. பழைய மனுஷனை, போன வருஷத்தில் இருந்த உங்களை பழைய பாவங்களை தூக்கி எறிங்க. புது மனுஷன், ஆண்டவருடைய மனுஷனாக மாறுங்க. அடுத்ததா தேவன்கிட்ட சமூகத்தில் போகும் பொழுது சந்தோஷமாக ஆராதிங்க, சந்தோஷமாக ஜெபிங்க, சந்தோஷமாக ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இந்த வருடம் முழுவதும் பரிபூர்ணமான நன்மைகளை நிச்சயம் கட்டளையிடுவார்.